நண்பர்களே, அதாவது இந்த பேனா இருக்குது தெரியுமா? இந்த பேனா உருவான கதையை வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து எங்கள் தாத்தா வந்து தூங்கிக்கிட்டு இருந்தார். இப்போ தூக்கத்தில் ஒரு கனவு. அது என்ன கனவுன்னா, எல்லோரும் வந்து என்ன கோழி இறகுல தானே பேனா, அதாவது எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எங்கள் தாத்தாவுக்கு ஒரு திடீர் கனவு. அதில் வந்து பேனா எப்படி உருவாக்கலாம், ஃபவுண்டைன் பென் அப்படிங்கிற ஒரு கனவு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன, அதை எந்திரிச்ச உடனே வந்து வீட்டுக்கு வெளியே இருக்க செவத்தில் கரியில் எழுதி வச்சுட்டாரு. எழுதி வச்சுட்டு அவரும் வேலைக்கு போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தாவுக்கு வந்து ரொம்ப ஞாபகம் மறதி. அதனால வந்து அந்த ஃபார்முலாலாம் அதனால தான் அந்த வெளியே செவத்தில் வந்து கரியில் எழுதி வச்சார். கரியில் எழுதி வச்சுட்டு வேலைக்கு போயிட்டாரா வயலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வழியாக வந்த ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த செவத்தில் எழுதியிருந்ததெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டான். நோட் பண்ணிக்கிட்டு அதையும் அழிச்சு விட்டு போயிட்டான். ஒரு வேளையில் எங்கள் தாத்தாவுக்கும் வேலை ஞாபகம் மறதி இருக்கா. அப்புறம் வந்து பார்த்தா எங்கடா செவத்தில் எழுதி வச்சதெல்லாம் காணும் அப்படின்ட்டு ஒரே குழப்பம், மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் தாத்தாவும் இல்லாமல் போயிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த பேனா கம்பெனிக்காரங்க இந்த பேனாவெல்லாம் வெளியே விட்டாங்க. அப்புறம் தான் இப்படி பேனா உலக நாடுகளுக்கெல்லாம் பரவுச்சு. அப்புறம் வந்து நானும் வெளியெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லிக்கிறது இல்லை. இது தான் எங்கள் தாத்தா தான் இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது.